வாக்குகள் பெற வேண்டும் என்ற யுத்திக்காக அண்ணா எம்ஜிஆர் பெயரை விஜய் பயன்படுத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். நோக்கம் ஏதுமின்றி தொண்டர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கவே விஜய் மாநாடு நடத்துவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளு ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கினன்றதுக்காக அவங்க யுக்தி, அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெறணுன்ற யுக்திக்காக இந்த மாதிரி அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது, அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை உபயோகிக்கிறது. புரட்சித் தலைவரை பற்றி நாங்கள் தான் புரட்சித் தலைவர் மாதிரி என்று சொல்லுவேன். யார் இப்போ புரட்சித் தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சித் தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சித் தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது. நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நானும் மக்களை சந்திக்க போகிறேன், நானும் ஓட்டு வாங்க போகிறேன், அந்த ஓட்டே இன்றைக்கி திருட்டா, இது எப்படி அனுமதிக்க முடியும்? இதை கண்டித்து நான் இந்த மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னால் லாஜிக். இன்றைக்கி இப்படி 30 நாள் யாரை வேண்டாலும் ஜெயிலில் வச்சுட்டு பதவியை நீக்கிடலாங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலை இது. கான்ஸ்டியூஷனுக்கு விடப்பட்டிருக்கிற சவால். எனவே சட்டத்தை காப்பதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக நான் ஒரு மாநாடு போடுறேன் அப்படின்னு சொன்னால் லாஜிக். சில தீர்மானங்களை போட்டிருக்காரே தவிர அதை தாண்டி அந்த மாநாட்டின் நோக்கம் என்னன்னு ஒன்றும் அவரால் சொல்ல முடியல. அப்போ 9 மாதங்களுக்கு இடையில் 2வது மாநாட்டை நடத்த வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னா அவர் தொண்டர்களை உயிர்ப்போடு வைத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.